இல்லக்கா, எங்க அப்பாக்கு கொஞ்சம் காசு தேவைன்னு சொல்லிச்சு. என் தங்கச்சிக்கு வேற கல்யாணம் வச்சிருக்குல்ல, அதான் ஆஃபீஸ்க்கு வா தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஆமா, என்ன இன்னைக்கு உன் முகத்துல பொலிவே இல்ல, ஒரு மாதிரி டல்லா இருக்கியே, என்னத்துக்கு? அதை ஏன்க்கா கேட்குறீங்க? என்னன்னே தெரியல, உடம்பே சரியில்லாம இருக்கு. எனக்கு என்னமோ பண்ணுதுக்கா. சரி, ஆஸ்பத்திரிக்காவது போலாம்ல. ஐசு கிட்ட சொல்லியிருந்தா அவளே கூட்டிட்டு போயிருப்பல்ல. ஆமா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னா உடனே லீவை போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போகும்ட்டு மல்லுக்கு நிப்பா. அதான் சொல்லலை, சாயங்காலமா போய்க்கலான்னு விட்டுட்டேன். என்னமோ தெரியல, உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி அசதியா இருக்கு. போய் என்ன ஏதுன்னு பாரு. அடுத்தால உன் தங்கச்சிக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன், நீ தான் போய் நின்று செய்யணும்ல. ஆமா ஆமா, செய்வோம் செய்யாம எங்க போக போறோம்? என்னன்னே தெரியல, அசதியா தான் இருக்கு.
ஒருவேளை காய்ச்சலா இருக்குமோ, உள் காய்ச்சலா இருந்தா வெளியே தெரியாதுல்ல, அப்படி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். பிள்ளைல தனியாவா வீட்டுல விட்டுட்டு வந்த? ஆமாக்கா, அருண் தான் வளர்ந்துட்டான்ல, அதுவும் இல்லாம ஐஸ்வர்யா தங்கச்சி இருக்கல்ல, பாத்துக்குவா. அதுவும் சரிதான். உன் அம்மையும் தங்கச்சியும் எப்படி இருக்காவோ, நல்லா இருக்காவளா? அவளுக்கு என்னக்கா, நல்லா தான் இருக்காவோ. இடையில தான் கொஞ்சம் கிறுக்கு புத்தி வந்து எங்க அம்மா என்கிட்ட மல்லுக்கு நின்னா. இப்ப பரவாயில்ல, இருக்கா. என்னடி செய்யுது? மனுஷனா பிறந்தா அப்பப்ப புத்தி ஏதாவது கிறுக்கு பிடிக்கத்தானே செய்யுது. உன் மேல பொறாமையா இருக்கும். நீ நல்லா இருக்கியே அப்படின்னு நினைச்சிருப்பாளா இருக்கும். அதெல்லாம் இருக்காது. என் தங்கச்சிக்காரி தான் என்னத்தையாவது சொல்லி தூண்டி விடுவாளா இருக்கும். அதான் எங்க அம்மைக்கு அப்பப்ப வீச்சம் வருது. எத்தனை நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா அப்புறம் யாருக்கிட்ட வீஞ்சுவா? புருஷன்கிட்ட தான் வீஞ்சணும். அதுவும் சரிதான். ஏ அப்பா, ஏன் புருஷன் இருக்காரு, உசுரத்தான் வாங்குதாருமா. என்ன பாடு படுத்தி எடுக்காவோ தெரியுமா? வீட்டுல இருக்க முடியல. மனுஷனுக்கு கிறுக்கு பிடிக்காத குறைதான். எப்ப பார்த்தாலும் மல்லுக்கு தான் நிக்கிறாரு. ஏக்கா, அண்ணன் நல்லா தானே வச்சுக்குவாரு உங்களை, திடீர்னு என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? என் நாத்தனார்காரி பைசா வாங்கினானே அவ மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்ட்டு இருந்தாரு. இப்ப என்னமோ அக்கா பாசம் பொங்குது. அங்க பாசம் பொங்கிட்டா இங்க நம்மள வந்து பாருன்னு தானே சொல்லுவாரு. அதுவும் சரிதான். அது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. ஆமாட்டி, நீ சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்ற. உனக்கு நாத்தனார் தொல்லை இல்ல, எனக்கு அப்படியா? ஏ அப்பா, படுத்தி தான் எடுக்காவோ. வீட்டுல செத்த நேரம் இருக்க விடுதாவளா? உசுரத்தான் வாங்குதாவோ. என்ன செய்ய சொல்ற? என்னக்கா செய்யறது, இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் இருக்கும். என்னமோ நீங்க சொல்ற மாதிரி எனக்கு நாத்தனார் தொல்லை இல்ல. நீ அது சந்தோஷமா இரு, அது போதும். சரிடி, வா பேசிக்கிட்டே போவோம். சரிக்கா, வாங்களேன். வீட்டுக்கு வந்து ஒரு கப் காப்பியாவது குடிச்சிட்டு போங்களேன். ஏ அப்பா, என் மவக்காரி காலேஜ்ல இருந்து வந்துருவா. படிப்பை முடியட்டும், சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கெட்டி கொடுக்கணும்ட்டு இருக்கேன். என்னக்கா வயசாகுது அவளுக்கு? இப்பவே கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன செய்ய? ஏக்கா, அவ படிச்சு முடிச்சு வேலைக்கு போகட்டும், அப்புறமா மாப்பிள்ளை பாருங்க. நீ சொல்ற இப்ப உள்ள பிள்ளைகள் தான் காதல் கீதல்னு எதிரையாவது விழுந்துடுறாவல்ல. சட்டுப்பட்டுன்னு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து பிடிச்சு கொடுத்தாதான் நம்மளுக்கு நிம்மதி. பொம்பளை பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? எந்த காலத்துல இருக்கீங்க? ஏன் காதலிக்கிறது என்ன தப்பா? காதலிச்சா நல்ல பையனா இருந்தா கட்டி கொடுத்துட வேண்டியதான். நீ சொல்ற மனசு ஒப்ப மாட்டுக்குல. என்னக்கா இப்படி சொல்றீங்க? அப்போ உங்க பொண்ணு யாரையோ விரும்புறா, அப்படித்தானே? மாப்பிள்ளை என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிக்க வேண்டியதானே? நல்ல பையனா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுங்க. எனக்கும் சந்தேகம் இருக்கத்தான் செய்து, ஆனா யாருன்னு தெரியல. அப்பப்ப போன்ல குசு 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 குசுன்னு பேசுறா. என்ன எளவோ தெரிய மாட்டுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் கையில சிக்காமலா போவா? அன்னைக்கு இருக்கு பம்பைய ஆஞ்சி படுத்தேன், ஆஞ்சி. ஐயோ அக்கா, காலத்துக்கு தக்கன நம்மளும் நம்மளை மாத்திக்கணும். நல்ல பையனா இருந்தா வேண்டானா இருக்கு. சும்மா ஜாதி மதம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நல்ல பையன் நல்ல வேலைக்கு போறான், நல்லா படிச்சிருக்கான்னா கல்யாணம் பண்ணி கொடுங்கக்கா. நீ சொல்ற என் புருஷன்கிட்ட மல்லுக்கு நிக்க முடியுமா? சரி சரி பாப்போம், வா போவோம். சரிக்கா.